கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாட்களில் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கடந்த 8 மாதங்களாக எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றுமே சரியாகலை. கடைசி நேரத்தில் லங்ஸு, கிட்னி, அந்த யூரின் சம்மந்தப்பட்ட பகுதியெல்லாம் பாதிச்சிருச்சு. அந்த யூரின் சம்மந்தப்பட்ட இடம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப அமௌண்ட் அதிகமாகும், பணம் செலவாகும் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு பணம் இல்லை கையில். நான் வந்து ஏப்ரல் 27 பாஸ்டரோட ப்ரேயரை லைவில் பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு என்ன பண்ணேன், அவங்களோட சேர்ந்து நானும் ப்ரேயர் பண்ணேன். பாஸ்டருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பின கைக்கும் அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குது, ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லியிருந்தேன். பாஸ்டரும் வந்து அப்பா பேர் கேட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருந்தாரு. அப்பா பேர் சொன்னேன். அவங்க பாஸ்டரும் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. ப்ரேயர் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் அந்த ப்ரேயர் பண்ணுற போது ரொம்ப முடியாமல் இருந்தார். வயிறெல்லாம் ரொம்ப பெருசாயிட்டு, காலெல்லாம் வீங்கிட்டு, நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் திடீர்னு அம்மா அப்பா இருக்கிறது கொல்லப்பள்ளி, அந்த ஊரில் இருக்கிறாங்க. நான் ஊட்டியில் இருக்கேன். இங்கேருந்து திடீர்னு போகும்போது திடீர்னு ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நார்மலாகவே அந்த வயிறோட வீக்கம் எல்லாமே குறைஞ்சிருந்துச்சு. ஒரு தண்ணி கூட குடித்தா வயிறு ரொம்ப வீங்கிக்கும். தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாங்க எங்கள் அப்பா. சாப்பிடக்கூட முடியாது, நடக்கக்கூட முடியாது இருந்தார் எங்கள் அப்பா. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஏசப்பா பரிபூரணம் எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் பாஸ்டர். உங்களுக்கும் நன்றி சொல்கிறேங்க பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 29:22. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுமோ நிறைவேறாதோ, அல்லது சூழ்நிலையின் நிமித்தமாக நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று கலங்கி போயிருக்கின்றீர்களா? என் குடும்ப காரியத்தில் அல்லது ஊழிய காரியத்தில் அல்லது தொழில் காரியத்தில் அல்லது சரீர பிரகாரமான காரியத்தில் எனக்கு நன்மையானது நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் எல்லாம் மோசமான நிலைக்குள் அல்லவா போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை நான் எல்லா காரியத்திலும் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, இதில் ஒரு மாற்றம் வந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் நிலைமை மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று எண்ணி கலங்கி போயிருக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, இனி நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். வெட்கப்பட்டு போனால் அப்படியே கூனி குறுகி முகம் செத்து போனது போல ஆகிவிடும் அல்லவா? ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, நீ யாருக்கு முன்பாகவும் வெட்கப்பட்டு தலை குனிந்து துக்க முகத்தோடு நிற்க வேண்டிய நிலைமை உனக்கு வரவே வராது. ஏனென்றால் இனி உன் முகம் செத்து போவது இல்லை என்று நான் உனக்கு இன்று வாக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வெட்கப்பட்டு போவதில்லை என்றால் என்ன நடக்கும் என்று கேட்பீர்களானால், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று ஏசாயா 61:7 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் தலை நிமிர்ந்து கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி என் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா விதமான தீங்குகளையும் மாற்றி 2 மடங்கு என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்களால் சொல்ல முடியும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அன்றைக்கு யோபுவின் சிறையிருப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவன் இழந்து போயிருந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து கொடுத்தார். உங்களையும் பிரியமானவர்களே, கர்த்தர் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில் 2 மடங்கு ஆசீர்வாதம் வர காரணம் என்ன தெரியுமா? வாக்கு கொடுக்கிற கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவராகவும் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் சரியாக செய்தால்தான்
கர்த்தர் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியும். அதாவது கர்த்தர் கொடுக்கிற எந்த ஒரு வாக்குத்தத்தமும் ஒரு கட்டளைக்கோ அல்லது ஒரு நிபந்தனைக்கோ உட்பட்டுத்தான் இருக்கும். கர்த்தருடைய கட்டளைக்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் நாம் கீழ்ப்படியும் போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து வலிக்கும். அப்படியானால் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்களை கேட்கிற பொழுது வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி நாம் இருக்கிறோமா என்று நாம் அதிகமாக நாம் சிந்தித்தும் பார்க்க வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு சித்தமுள்ள காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது, அனுதினமும் அவரை துதிக்கிற பொழுது, நெருக்கத்திலும் ஒடுக்கப்படுகிற நேரத்திலும் நீங்கள் அவரை உயர்த்துகிற பொழுது, அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகும். இதுதான் தேவனுடைய ரகசியமே. பிரியமானவர்களே, சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பாருங்கள், அவர்களுடைய கால்களை எல்லாம் தொழுமரத்திலே அவர்கள் மாட்டி வைத்திருந்தார்கள். ஆனாலும் அவர்களது வேதனையின் மத்தியிலும் அவர்கள் செய்த காரியம் என்ன? ஆண்டவரை துதித்தார்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, நடந்தது என்ன? அவர்கள் எல்லோரும் விடுதலையானார்கள். பிரியமானவர்களே, கரங்களிலே கட்டியிருந்த சங்கிலிகள் அறுபட்டு போனது, கால்களிலே கட்டியிருந்த சங்கிலிகள் அறுபட்டு போனது, எல்லாம் தானாய் திறவுண்டது. தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இந்த சிறைச்சாலைக்குள்ளும் தெய்வ மகிமையும் தெய்வ வல்லையும் இறங்கினது போல இந்த அதிகாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நேரத்தில் தானே என் தேவன் நீங்கள் இருக்கும் இடத்திலே, நீங்கள் இருக்கும் வீடுகளுக்குள் அவர் இறங்குவார். நிச்சயமாகவே அற்புதங்களை இந்த அதிகாலை வேளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்புவேன் என்று நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தது போல இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாகவே வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்றி தருவார். உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும், விசுவாசம் இன்னும் பலப்படட்டும். உங்களுக்கு இன்னும் அதிக நெருக்கமா? இன்னும் அதிகமாக விசுவாசியுங்கள். இன்னும் பிசாசானவன் இன்னும் அதிக நெருக்கத்தை கொண்டு வருவான் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில என் தேவன் அதிசயத்தை செய்யட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் அப்பா பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கும் தெய்வமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று அன்று பிலேயாம் கண்டான். எவ்வளவுதான் சபிக்க முயற்சித்தும் என் தேவன் அப்பா நீர் அவனை ஆசீர்வதிக்கும்படி மாற்றினீர். காரணம், உம்முடைய பிள்ளைகளை, உம்மை நம்பி இருக்கிறவர்களை, உம்மை விசுவாசிக்கிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது அல்லப்பா. சத்துருவின் கையில் நீர் விட்டுக் கொடுப்பதில்லை. பிசாசின் இஷ்டப்படி நீர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டீங்க சுவாமி. ராஜா இசப்பா, எல்லா நெருக்கமும், எல்லா சோதனைகளும், எல்லா போராட்டங்களும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அது நடக்கிறதாக இருக்கிறது. அதில் உறுதியாய் நிற்கிற பொழுது அவர்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க முடிகிறது. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடிகிறது. இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். அளவில்லாத ஆசீர்வதிக்கிற எங்கள் தெய்வமே, உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த அதிகாலை வேளையில நாங்கள் காணட்டும் சுவாமி. உயர்ந்தவரே, மகா பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, வாக்கு பண்ணினவரே, வாக்கு மாறாதவரே, எங்கள் ஜாமக்காரரே, இரவும் பகலும் எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களை உற்று கவனிக்கிறவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறவரே, அமராஜேஸ் அப்பா, நாங்கள் சோர்ந்து போகிற பொழுது எங்களை திடப்படுத்துகிறவர். வேதம் சொல்லுகிறதே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன் ஆண்டவர் நீ. உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் தேவனப்பா நீங்க. உன்னதத்தில் வாசமாயிருக்கிற என் தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உடைந்து போய் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய அப்பா இருதயத்திலும் நீர் வாசம் செய்கிறேன். அமராஜா, இதில் கேட்கிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்
இந்த ஜெபத்தில் இணைந்து நித்தமும் கேட்கிற ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள் நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தே தீருவீரப்பா. ஆமா ராஜா இயேசப்பா, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை தேடுகிற, உம்மை நம்புகிற, உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாத உம்முடைய கிருபையும் சமாதானம் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உங்க கரத்தின் வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு ராஜா. ஆனாலும் அந்த பாவம் செய்த ஆத்மாவை நீர் உம்முடைய இரத்தத்தால் கழுவுவீர். எப்பொழுது உம்மிடத்திலே திரும்பி வருகிற பொழுது, தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது, அவர்கள் மனஸ்தாபப்படுகிற பொழுது, அமராஜா சப்பா, தடுமாறும் பொழுது, தடுமாறி வலையில சிக்கி கொண்டாலும் காப்பாற்றுகிற தேவன் நீரப்பா. எஸ்டடி விபச்சார பாவத்தில் தன் ஆஸ்தியெல்லாம், தன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு அப்பா சுற்றி திரிந்து அவன் மீண்டும் வருகிற பொழுதும் என் தேவன் நீர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய மகனாக ஏற்றுக்கொண்டீரப்பா. ராஜா, ஒவ்வொருவரும் இடத்தில் மீண்டும் வர வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. அமராஜேசப்பா, ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல. இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் அற்புதத்தை செய்கிறவர், அதிசயமானவர், எங்களை விட்டுக் கொடுக்காதவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. அமராஜா, இதோ என் உள்ளங் கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் உன்னை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய கண்களை எங்கள் மேல் வைத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அளவில்லாத உன்னுடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படணும் அப்பா. சத்துருக்கள் சிதறுண்டு போகணும். வார்த்தை கேட்கிற பொழுது ஜீவன் வெளிப்படணும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும் அப்பா. பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகும். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவர். அற்பமாய் நினைக்கப்படுவர்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்து அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். எங்களை யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடிய இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும், பாவங்களை கழுவட்டும். அற்புதத்துக்கு நேராக உடைய பிள்ளைகளை நீர் அழைத்துச் செல்லுவீராக. குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும் அப்பா. கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்பா என் ஆண்டவர் நீ நீக்கி தரணும் சுவாமி. அவராஜ குடும்பங்களில் அன்பு ஹல்லேலூயா தளிர்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளிடத்துல கீழ்ப்படிதல் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, தேவையில்லாத இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும் அப்பா பிள்ளைகள் அடிமைகளாகி நேரங்களை வீணாய் செலவிடாத படிக்கும் என் தேவன் அப்பா வாலிப பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கணும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. சரீரத்துல காணக்கூடிய பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் மறைந்து போகணும். எப்படிப்பட்ட பலவீனத்தையும் நீக்கி தருகிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஜீவனுள்ள என் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையில சரீரத்துல காணக்கூடிய வலிகள் வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட பலவீனமும் இப்பொழுது மறைந்து போகட்டும். அமராஜா சப்பா, என் தேவனுடைய அற்புதம் செய்யும் கரம் இப்பொழுது வெளிப்படணும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதியையும் என் ஆண்டவர் நீ சுகப்படுத்துவீராக ராஜா. அமராஜா இயேசுவே, வேலை இல்லாதவர்களுக்கு என் ஆண்டவர் வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீர். திக்கற்றவர்களை நீர் அப்பா நீர் விசாரிப்பீரப்பா. உன்னதமானவரே, உடைய கரத்தின் மகிமை இந்த காலை வேளையில ஒவ்வொரு மேலும் அது அற்புதமாக நடக்கட்டும். என் தேவன் ஒவ்வொருடைய வீடுகளிலும் நீர் இறங்கி இந்த நாளிலே சமாதானத்தை நீர் கொடுக்கணும் அப்பா. சமாதானத்தின் தேவனே அப்பா, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளும் சத்துருவின் தந்திரங்களையும் ஆண்டவர் நீர் முழுவதுமாக அழித்து போடுவீராக. அமராஜா, பில்லி சூனி ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, பிசாசின் தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், ஏவல் பிசாசுகள் எல்லாம் முழுவதுமாக இந்த அதிகாலை வேளையில் அழிக்கப்பட்டு போகட்டும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். அமராஜா சப்பா, ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் எல்லாம் செயலற்று போகட்டும். பிசாசின் கிரிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும். தலைமுறை சாபங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட அழுக்கு அப்பா, எப்படிப்பட்ட இயேசுவே அருவருப்பு பிள்ளைகள் மேல் ஒட்டி கொண்டிருக்கும் என்று சொன்னாலும் அதன் கிரியைகளை உண்டாக்குகிற ஆணி வேர் முதல் கொண்டு இந்த அதிகாலை வேளையிலே என் தேவனுடைய வல்லமை அதை பட்சிக்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி, ஹல்லேலூயா, பிசாசு போட்டு இருக்கிற அந்த விதையின் அடிவேர் முதல் கொண்டு அமராஜா சப்பா அந்த களையை தேவ ஆவியானவர் நீர் பிடுங்கி போடுவீரப்பா. உம்முடைய கரத்தின் வல்லமை நாங்கள் காணட்டும்.
ராஜா, அற்புதத்தை செய்கிறீர், உமக்கு நன்றி. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டோடைய கரம் இந்த அதிகாலையில் அமர்வதற்காக நன்றி அப்பா. ஆமா ராஜா இயேசுவே, வெளி தேசங்களில் இருந்து பார்க்கிறவர்களுக்காக ராஜா, அந்த ஊழியத்தை கனப்படுத்துகிற, அந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன். ஆமா ராஜேசப்பா, பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்பவரே, மகத்துவமான ராஜாவே, மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர் அப்பா. மகிமையினால் நிரப்பப்பட்டவர், எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா, எங்களை புது சிருஷ்டியாக மாற்றுகிறவர். இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய தயவுக்காக நன்றி. இயேசப்பா, நான் உங்கள் பிதாவாக இருப்பேன் என்று சொன்னார் உன்னதமானவரே, கூடா கோடி நன்றி. அதிகாலை வேளையிலும் எங்கள் அப்பா பிதாவே, உங்க மடியில் இருந்த ஒரே பேரான செல்ல குமாரனை நீர் எங்களுக்காக கொடுத்தீரே. எங்கள் பாவங்களை நீக்கும்படி, எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு விலக்கும்படி, ஆமா ராஜா இயேசப்பா, நாங்கள் உம்மிடத்தில் கிட்டி சேரும்படி ராஜா, உமக்கும் எங்களுக்கும் இருந்த நடுச்சுவரை அதை தகர்த்து போடும்படி உன்னதமான தெய்வமே நீர் செய்த அப்பா உம்முடைய தியாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சும்மா சொந்த குமாரனை கொடுத்தீர், உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுதும் விசுவாசிக்கிறோம் சுவாமி, எங்களை நீர் மீட்டு எடுத்து விட்டீர். அமராஜேசப்பா, உம்முடைய செட்டைகளின் நிழலில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், நித்தமும் எங்களை நீர் வழி நடத்துகிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ராஜா, நீ பயப்படாதே என்று சொன்னவர் அப்பா, உன் நோய்களை எல்லாம் நான் குணமாக்குவேன் என்று சொன்னவர், எங்களுக்கு நீதி செய்கிறவர், நீதியுள்ள பிதா. ஹல்லேலூயா. தேவரீர் நீ நீதியுள்ளவர் என்று எரேமியா 12:1 வாசிக்கிறோம். தேவனாகிய ஆண்டவர், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நீரே அப்பா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது அப்பா. எங்கள் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறவர். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடுமுரடானதை சமமாக்குவேன் என்று சொன்னவர் அப்பா. வெங்கல கதவுகளை எங்களுக்காக நீர் உடைக்கிறீர், இரும்பு தாழ்பால்களை எங்களுக்காகவே நீர் முறித்து போடுகிறீர், ஒளிப்பீடத்தின் பொக்கிஷத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர் அப்பா. எசப்பா, உம்முடைய புண்ணியங்களை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை அறிவிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. முன் அறிந்தவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நீர் முன் குறிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களை நீர் முன் குறித்தீரோ அவர்களை நீர் அழைக்கிறீர், எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறீர், எவர்களை நீதிமானாக்கினீரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. எசப்பா, மிகுந்த இரக்கத்தின்படி எங்களை மறுபடியும் ஜனிப்பித்தவர், மீண்டும் எங்களை உருவாக்கினவர் அப்பா. எங்களை புது சிருஷ்டியாக மாற்றினவர். பழையவை ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பிதாவே, எங்களை அந்தகாரத்தில் நின்று உம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவர், உம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை அழைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசுப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு நீர் எங்களை அழைத்து இருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் நான் கட்டுகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. பலவீனர்கள் பலவான்களாக மாறட்டும் அப்பா. பிதாவே, முடவர்கள் எழுந்து நடக்கணும், ஊமையர்கள் பேசணும், செவிடர்கள் கேட்கணும் அப்பா. பார்வையடையும் இயேசுவின் நாமத்தினாலே, கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜேசப்பா, உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எந்த வியாதிகளும் மறைந்து போகட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ராஜா உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது என் இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகணும், வியாதிகள் பலவீனங்கள் மறைந்து போகணும், மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னதமானவரே, எப்படிப்பட்ட கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கிட்னில பரிபூர்ண சுகம் உண்டாகணும் அப்பா, லிவர்ல பரிபூர்ண சுகம் உண்டாகணும், மண்ணீரல்ல பரிபூர்ண சுகம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுப்பா, சரீரத்துல காணக்கூடிய அலர்ஜிகள் மறைந்து போகட்டும். இப்பொழுதே அற்புத சுகத்தை நான் கட்டவிழ்கிறேன். இதை கேட்கிற பொழுதே சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இயேசுவை நோக்கி பார்த்து அப்பா
தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்பா. தாவீதின் வேறுமானவரே எங்கள் மேல் இறங்கும். எங்கள் இயேசு மக ராஜாவே எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ராஜா உன்னதமாகிற இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மேலும் என் தேவன் தயவுள்ள தம்முடைய சித்தத்தின்படி இப்பொழுதே அற்புதத்தை செய்வாராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி அதிகாலை வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். அமராஜேசப்பா, அளவில்லாதவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவான அன்பும் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எங்களுடைய இன்னொரு சேனல். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம். பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.